வணக்கம். இந்த வருஷத்தில் நாங்கள் இது ஒரு 6வது 7வது நாங்கள் போராட்டம் தொடர் போராட்டம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் அரசாங்கத்தில் இருந்து எந்த ஒரு பதிலுமே எங்களோட பட்டதாரிகளுக்கு கிடைக்கல. அன்றைக்கு கூட கடைசியாக நடந்த போராட்டத்தில் கூட அனுர பிரசிடென்ட் சார் கூட எங்களை மீட் பண்ணிடுறேன். அதுக்கு அவர் என்ன காரணத்தை எங்களுக்கு சொல்லவுமே இல்லை. மேலிடத்துல எங்களை ஏன் சந்திக்கல, இல்லை அவங்களை சந்திக்க விடாமல் வேறு யாராச்சும் பண்ணினாங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் எப்படியோ வடக்கு மாநிலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை போய்கொண்டு இருக்கேக்க எப்படியோ அவங்களுக்கு தகவல் போயிருக்குன்னு தானே. அதில் ஏன் அவர் சந்திக்காம போனவர், என்ன காரணத்துக்காக எங்களை சந்திக்கலைன்றதுக்கான ஒரு விளக்கம் என்றாலும் ஜனாதிபதிகிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கணும்னு நான் இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். ஏன் சந்திக்கல, என்ன காரணம், அப்படி நாங்கள் எங்க தவிர்த்து கேட்க போறோம்? எங்களுக்கு ஒரு வேலை ஒன்று தர சொல்லித்தானே நாங்கள் கேட்கிறோம். அது வேற எதுவுமே நாங்கள் கேட்கலையே. நாங்கள் வேறு ஏதாவது நாட்டின் அரசியலை பற்றியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விடயமோ நாங்கள் கேட்கல தானே. எங்களுக்கான இந்த பட்டதாரிகள் எல்லாருக்கும் ஒரு வேலை வேணுமென்றது மட்டும்தான் நான் கேட்குறேன். ஏன் எங்களை மீட் பண்ணலைன்ற விஷயத்த அவர் ஏதாச்சும் ஒரு மீடியா மூலம் எங்களுக்கு அவர் தெரிவித்துக் கொள்ளணும்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். மற்றது பட்டதாரிகள் தனியார் துறையில் போங்கன்னு சொல்லி தொழிலமைச்சர் சொன்ன கதையும் எங்கள்கிட்ட நாங்கள் தனியார் துறைக்கு போனோம்டா அவங்க எங்களை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நாங்கள் அந்த தகுதிக்கு மேற்பட்டதாக இருக்கிறதால எங்களுக்கு தனியார் நிறுவனம் எங்களை எடுத்துக்கொள்ளதும் இல்லை. இனி ஒரு ஏஜ் லிமிட் ஒன்று போடுறாங்க. அவங்க 21 இருந்து 25 26 வயசுக்கு உட்பட்டாக்கெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிக்குள்ளேயும் போகல. அந்த வயசையும் தாண்டித்தான் இதில் நிற்கிற பிள்ளைகள் எல்லாரும். இப்போ கேர்ள்ஸை படி பார்த்தாலும் அந்த வயசு தாண்டித்தான் எல்லாரும் இதில் நிற்கிறேன். அப்போ எங்களுக்கு ப்ரைவேட்டுக்குள்ளேயும் வேலை இல்லை, அரசாங்கத்திலையும் வேலை இல்லைன்னா அப்போ நாங்கள் என்னத்துக்கு நாங்கள் இங்கே படிக்கிறோம் அப்படின்னு. இப்போ சசி சொன்ன மாதிரி இதுக்கு ஆர்ட்ஸ் படித்த பிள்ளையெல்லாம் 175% பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை எல்லாரும் மூடுங்க. எல்லா யூனிவர்சிட்டியிலும் இருக்கிற ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியை மூடுங்க டிபார்ட்மெண்ட்டில். அது தேவையில்லை. டீச்சிங்கில் இப்போ ஒரு பிள்ளை பயோ மேத்ஸ் தான் ஏல படிக்கணுமென்னா அந்த பிள்ளை ஓஎல் கிரேட் 1லேருந்து ஓஎல் மட்டும் படிக்கிறதுக்கு அது தனித்தனி பாடங்கள் இருக்குது. ஓஎல்னா 9 பாடம். அது படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆர்ட்ஸ் படித்த ஒரு டீச்சரால் மட்டும்தான் முடியும். ஜியோகிராஃபியோ ஹிஸ்ட்ரியோ தமிழோ எதுவாக இருந்தாலும். ஆனால் அதுக்கு ஒரு டீச்சர் வேணுமென்று சொன்னால் அது ஆர்ட்ஸ் படித்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற ஒரு பிள்ளையால் மட்டும்தான் முடியும். அப்போ ஏன் டீச்சிங்குக்கு நீங்கள் டீச்சிங்குக்கு தாரீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ஆஃபீஸ் டிஎஸ் ஆஃபீஸோ எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். பிறகு காரணம் என்ன சொல்லுவீங்க? எங்களோட ஏஜ் முடிஞ்சுது, ஏஜ் தாண்டிட்டோம்னு சொல்லியும் எத்தனையோ போன முறை டீச்சிங் எக்ஸாமில் ரிஜெக்ட் பண்ணினாக்கள் நிரம்ப பேர் இருக்கல. அப்போ என்ன செய்யறது? நாங்கள் எவ்வளோ நாளைக்கு நாங்களும் இந்த ரோட்டில் நின்று கத்திக்கொண்டு இருப்பீங்க? மீடியாக்காரங்க நீங்களும் எவ்வளோ நாளைக்கு இப்படி எங்களை வீடியோ எடுத்துக்கொண்டு இருப்பீங்க?